ஒரு சிலர் ரொம்ப சுத்தமாக ரொம்ப பார்த்து 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 தொடச்சி நீட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க வீடே ஒரு கோவில் மாதிரி தெய்வீகத்தன்மையோடு இருக்கும். ஆனால் அங்கே செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அது ரொம்ப வெளியில் தெரியாமல் வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இதற்கான முரண்பாடு என்ன, ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் வீடை சுத்தமாக வச்சுக்குவாங்க தெரியுமா? 4ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்ல அமைப்பில் இருக்குது, சனி பகவான் தொடர்பு இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா அவங்க வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்குவாங்க. 4ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சனி பகவான் இருக்காரு அப்படின்னாவே அவங்க வீடு கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும். ஆயில் நிறைய எண்ணெய் புழங்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமாகவே இருக்குங்க. இதை நீங்கள் இதுக்கு மேலே வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் 4ல் சனி பகவான் இருக்கா, அப்போது உங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வீட்டில் அந்த எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் பொருள் கலைஞ்சு போய்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணங்கள் வெவ்வேறு. குழந்தைகள் இருக்கிறது காரணமாக இருக்கலாம், இல்லை பெரியவங்களே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காமல் இருக்கலாம், இல்லை அவங்களே ஏதாவது வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் டேபிளில் தான் வைப்பாங்க, ஹாலில் தான் வைப்பாங்க. அப்படி ஹாலே ரொம்ப பொருட்களாக நிறச்சிக்குவாங்க. இதெல்லாம் 4வது வீடு சனி பகவான் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் சனி பகவான் 4ல் இருக்கோ அவங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மைகள் ஏற்படுதாங்கிறத செக் பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய அட்சய லக்னத்திற்கு 4வது வீட்டில் இருக்கக்கூடிய நிலைகளை பாருங்கள். ஒவ்வொரு லக்னம் பயணிக்கும் போதும் உங்கள் 4வது வீடு எப்படி இருந்தது, அதனுடைய தன்மைகள் வீட்டில் நீங்கள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதற்கான சூட்சுமம் அப்படிங்கிறது பிடிபடும். 4ல் சனி பகவான் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் நல்லெண்ணெயால் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. பொருளாதாரத்தில் மேன்மைகள், நல்ல பொருள்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.